நல்லா விளாக் எடுத்துக்க வந்த சமையல் விளாக்கு விளங்கி போயிடுறேன். இது புல்லுக்கண்டை, இது கட்லா கண்டை. ஆமா, இன்னைக்கு முரட்ட சம்பவம் சார்பா கொடுப்பு என்ன ஆனா சொல்லுங்க, வீடியோ போயிட்டு இருக்க ஃபுட் விளாக். அந்த விளாக் இன்னைக்கு முரட்ட சம்பவம் சார்பாக ஃபுட் விளாக் நம்ம பண்ண போறோம். அதுவும் முத நாளே ஃபிஷ் எடுத்து வந்திருக்கோம். பாத்துங்க, 7 அடி ஏங்க, 1.5 அடி தாங்க, 7 அடி ஏங்க. எப்படி கரண்ட் இருக்குல்ல, போயிருங்க. உங்களோடலாம் வந்து சமையல் விளாக் எடுக்க முடிச்சுங்க. எனக்கு கவர்மெண்ட் ஏங்க என்ன தேய்க்கணும் இல்ல, இதுல சமையல் விளாக் பண்ண போறான். எங்கங்க என்னைய கேட்ட மாஸ்டர் பேர் என்ன? மாஸ்டர் பேர் என்ன? ஓதி தருமன். ஓதி தருமன் மாதிரியா இருக்கு, போதக்கார தருமன் மாதிரி இருக்க. இப்ப வந்து கரண்ட் இல்ல, அதாவது என்கிட்ட கத்தி இல்ல. கத்தினால கரண்டி வச்சு அறுத்து பாக்குறோம், முடியல. அறுக்கலாமா? என்னங்க கத்தாதுங்க. இது இல்லைங்க, அவங்க கலந்தா மட்டும் ஒரு டைப்பா வருது, நம்ம கலந்தா பொடி பொடியா இருக்கா. இங்க வருங்க, முதல்ல கலக்கணுங்க. பள்ளிக்கூடத்துல சத்துமா ஊத்துன மாதிரி ஊத்திக்கிட்டு இருக்கேன். எதுல கலக்கணுங்க? எண்ணெயில கலக்கணுமா? இதை போட்டுட்டு அப்படி நல்லா அப்புங்க, பூசுங்க. அதாவது மிஷன் வந்து பாசிபிளா இம்பாசிபிளா? அதாவது நாங்க எடுத்த மிஷன் வந்து ஏங்க ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன், குறுக்க சத்தம் எடுத்து தொலைறீங்க. இந்த வருங்க பொடி போயிடுச்சுங்க. பூச தெரியுமா தெரியாதாங்க? பூச தெரியுமா? ஏங்க எதனா வயசுக்கு வந்து எங்க அக்கா மகளா? எங்க அக்கா மகளான் தான் பூசுவீங்களா? உங்களுக்கு இருந்தா பூசுறது, உங்களுக்கு பூசுறது. ஏங்க இதெல்லாம் நீ எடுக்காதீங்க, கட் பண்ணுங்க. இவர் பேசுறதுக்குலாம் சொல்லுங்க. என்னங்க சம்பளம் அப்படி அதான் ஐயா, இன்னொன்று இருக்கு. அப்படித்தாங்க, சூப்பருங்க ஐயா, மறந்துட்டீங்க. ஏங்க இது தண்ணி கலந்து பூசணும் இருக்குங்க. ஆமா தாங்க, ஏட்டி மூட்டையா எடுத்துக்க. தண்ணி கலந்து தயிர் வாங்கினீங்களா இல்லையா? தயிர் எங்க? அதான் வேணாம் கொடுத்துட்டேன். நீங்க ஏங்க கடைக்காரர் தான் இது வரைக்கும் என்கிட்ட கஸ்டமர் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி குறிக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கு மாற்று வாங்குன்னு சொன்னாங்க. நீங்க ஒண்ணுமே சொல்லலை. அதை எதுக்கு 10 ரூபா வேஸ்டா போகணும்னு கொடுத்துட்டேன். சரி, எலுமிச்சம்பழத்தை பிடிங்க. எலுமிச்சம்பழம் என்ன லைட்டா ஏங்க பொடியை கொட்டி என்னது கூலி இப்போ உள்ள திணிக்கிறீங்க போத. ஐயோப்பா, எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிக்கிறது தாங்க நீங்க சொல்லுவீங்க. கிளாம்புங்க அப்படின்னா மிஸ்டேக் நடந்துருச்சு. பொடியை உள்ள கொட்டி விடணும். போட்டுட்டேன், எதுக்குமே போக முடியாது. நல்லா ஒட்டலாட்டி மாங்குன்னு கொடுத்த வேண்டும். மாங்குன்னு தடவை. இதுல ஒரு பொடி போதும், ஒரு பொடி போதும்னே. நான் சொல்லலைங்க, ஒரு பொடி போதும். அவரு சொன்னாருங்க. யார் சொன்னா? அவரு. நீங்க தான் நீங்க கணக்காத்த அந்தாங்கன்ட்டியா? ஆமா. எதுக்கு இத்தனை பொடி எடுக்கிறியா? அதாவது 4 வாங்கலான்னு பார்த்தேன். நாங்கள் வந்து கடை ஏறுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? தமிழ் விளாக். ஃபுட் விளாக். ஃபுட் விளாக். ஃபுட் விளாக் இல்லை, ஃபுட் விளாக். ஏங்க விளக்கம் கொடுக்குற நேரமா? என்னங்க ஒன்று வீடியோ பேச விடுங்க, என்ன விட்டு தொலைங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றணும். எலுமிச்சம்பழம் ஊற்றணுமாங்க? ஊத்தவா? ஐயோ, ஓட்டையை போல சரியா போலங்க. பத்தேன். அது எப்படி பத்தோம்? கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறோம். பத்தவங்க சட்டி நேரம் வைங்க. ஏங்க அந்த ஆள் தான் வச்சிருக்கா, நீ என்னங்க இனி போட்டு உயிரை போடாதீங்க. கரண்ட் வாங்கிருக்கணுமோ?
இவ்வளவு நேரம் விட்டு விட்டு இப்போ கொதி ஊதி கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்காப்ல என்னையா போங்க விட்டு அடுப்பு பெருசா போடுப்பா போட்டு தொலைங்க என்னங்க காயிட்டுங்க காய்ஞ்சிருக்குங்க இருங்க இருங்க என்ன காய்ச்சாதாங்க வேகும் இருங்க 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 உங்களோட விளாக் எடுக்க வந்து விலகி போயிருங்க விஷயம் பூரா வீடியோ மறைச்சுங்க சட்டிக்குள்ள எடுக்கும் போது மட்டும் பாருங்க இந்த சின்ன சின்ன சட்டியா இருக்கு சின்ன சட்டியில எவ்வளவு பெருசு வருதா போட வாங்கியா என்ன கௌரவது என்ன பட்டுச்சு இது தொடவும் முடியாதங்க கொதிச்சு போயிருக்கு எங்கிட்டுங்க கட்டமைக்க இருக்குங்க அடுப்பு அமர போகுது அடுப்பு அமராது அடுப்பு அமனா பிரச்சனை இல்லைங்க கையை சுட போது இப்ப ஐயோ கட்டமை கொத்து போச்சுங்க என்ன இல்லைங்க என்ன என்ன முக்கியம் கட்டமை ஓட்டையாய் போச்சுங்க சாயம் ஏங்க எவ்வளவு நேரம் போய் நான் பிடிச்சிருப்பேன் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க ஏங்க அது தனியா வேற பிடிச்சி இருந்துக்கிட்டு அது ஐயா ஐயா கட்டப்பை உங்க பேச்சை கேட்டு கட்டப்பை எடுத்து வீட்டுல செருப்பு கல்வி அடிப்பேன் இதுக்கிட்டே கட்டப்பை அவட கொடுத்துடுறான்னு என்ன வேற கொதிச்சு போச்சுங்க பார்த்து புரியுது என்ன என்ன முக்கியம் அப்படியே தண்ணே நீங்க சொல்ல கொஞ்ச நேரம் வச்சிருங்க கலக்காதீங்க போடுங்க தெரியும் சின்ன மீனா பெருசா பெருசு சரி போடுங்க படுக்க வைங்க ரவுண்ட் பண்ணுங்க எங்கிட்ட ரவுண்ட் இதுல பண்றது போங்க அங்கிட்ட என்ன செட்டில் படுக்க வச்சேன் என்ன எடுத்து 4 மணி காலிட்டு போதுமா காலிட்டு அதுக்கு பத்தாதுங்க விட்டா ஐயா 100 போதுங்க அது பாரு அதை சொல்லுங்க அதுக்குலாம் பத்தாது விட்டு மூளைக்குங்க வாழ்த்து பார்த்தா ஐயோ 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 வேற லெவல் கைக்கு வருதுங்க இப்போ கையை பொட்டு விட்டுருச்சுங்க கையில் போட்டுச்சா ஆமாம் இந்த முடிவுலாம் கறி தெரியுதா விடுன்னு முடிவுலாம் கறிக்கிட்டு வருங்க கை அந்த அளவுக்கு ஏன்னா குச்சி வைக்கணும் கெண்டி அப்போ மாதிரி குச்சி வச்சுக்கலாம் அந்த குச்சி தான் எங்கே சின்ன குச்சி இன்னும் மீன் கறி ஆயிடுச்சு இதுக்கு பேர் மீனுங்க ஆனால் வந்து புட்டு மீன் புட்டுன்னு சொல்லுங்க மீன் கிடையாது மீன் புட்டுங்க மீன் சில்லி இந்த மீன் எதுவும் முழுசா வரும்னு நினைக்கிறோம் பார்ப்போம் நம்பிக்கை இருக்குங்க என்ன பெருசா இருக்குங்க கொஞ்சம் நேரம் எடுத்து போங்க இன்னும் பரவாயில்ல அது ஊற்றணுங்க அது எண்ணெய் ஊற்றிட்டோம்னா அது வந்து அந்த இதாக அந்த எண்ணெய் அந்த மசாலா வந்து இதாகிடும் இந்த மாஸ்டர் சமைக்கிறாரு ஆமாம் ஆமாம் நான் சமைச்சிருக்கேன் கொடை வெளியிலங்க கரெக்டாக வெளியில ஆனால் இந்த மீன் எப்படி மட்டும் வருது மட்டும் அது மட்டும் பழைய மாதிரி வந்து கீழே வெந்துடுங்க கறி
என்ன நம்ம கம்மியாக வாங்கிட்டோம். இன்னொரு 4 பீஸ் வாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்துருக்கு. அது பெரட்ட முடியல. பெரிய மீன் சட்டி பத்தலான்றதால பெரட்ட முடியல. ரொம்ப நேரம் வந்து வேக விட்டுருங்க. விட்டுருங்க குறிப்பிட்ட அளவு தாங்க. ஹாய், வணக்கம். நாங்கள் இன்னைக்கு மீன் சாப்பிடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு டக்குன்னு. இப்போ ஜூன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு தோணுச்சு. ஃபோன் பண்ணி கேட்டால் மீன் ரெடியாக இருக்குன்னாப்ல. அப்படியே ஒரு இடத்துக்கு ரெடி பண்ணி இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்த பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கு வந்தோம். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வாங்கிட்டு வர்றதுக்கே எங்களுக்கு 4 வயது ஆயிடுச்சு. 4 வயதுல வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மசால் பொடி போட்டு பிரட்டினது, எண்ணெய் போட்டு ஊத்துனது, எண்ணெய் பத்தின கடைசியில எண்ணெய் மீனை பார்த்தீங்கன்னா பெரிய மீன் இருந்துச்சா, அந்த மீனுக்கு 4 லிட்டர் தான் இருந்துச்சு. அதுலயும் போட்டு 2 மீனை போட்டு வதக்கி எடுத்துருக்கோம். ஆனா எங்களுக்கு வந்து மீனா வரல, சில்லியா வந்திருக்கு. சில்லி சல்லி ஆயிடுச்சு. சல்லி ரெடி பண்ணிட்டோம். ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்தா பொரியலாவும் இருக்கு. இந்த எலுமிச்சம்பழம் எதுக்கு ஊற்றுறாருன்னா மேல புளிஞ்சு விட போறோம். கொஞ்சம் டேஸ்ட் மீன் டேஸ்ட் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் டேஸ்ட் ஆச்சு வரட்டுமே இருக்காங்க. எலுமிச்சம்பழத்தை புளிய போறோம். டேஸ்ட் தெரியாது, வேகாம இருந்தாலும் டேஸ்ட் தெரியணும். இந்த டேஸ்ட்டுங்க எலுமிச்சம்பழம் டேஸ்ட் அது மாறி இருக்கும். டேஸ்ட் மாறிடும். ரெடி ஆயிடுச்சு. ஊத்தவா எலுமிச்சம்பழத்தை பாத்தீங்களா புளியறாரு. நீ ஏன் ஜூஸ் போடுறீங்களா? ஜூஸ் இல்லைங்க, ஜூஸ் ரெடி பண்ணிக்கிறீங்க. வெள்ளைக்கார அப்படி தானே ஊற்றுவாங்க. நிறைய வீடியோ ஊற்றுவாங்க. பிரிக்கணுங்க. இருப்புனாலே வெந்துடுது. சரி வந்துடுது. வெந்துருச்சுங்க. வெந்தாலும் பரவாயில்ல, வந்துடுது. பொங்கல் இதில் சொல்லியிருக்கேன். சொல்லுங்க, மழை கிளைமேட்ஸ் சொல்லுங்க. ஒரு வழியாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து த கிரேட் மாஸ்டர் கோவில் திரும்பூர் தான் வந்து இந்த மீனை ரெடி பண்ணது. அது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் என்னோடய சமையலை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இல்லைங்க, அவங்களுக்கு இல்லை, உங்களுக்கும் கேமரா வந்து தெரியப்படுத்து. ஃபஸ்ட் டைம் அட்டம்ப்ட் எங்களை சாப்பிட வச்சு எப்படி வருதுன்னு பார்க்குறாப்புல. ஆமாம், ரெடி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு கடை போட போகிறாப்புல. ஃபாஸ்ட் ஃபுட் கடை இல்லையா? மீன் பொரியல் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகலான்னு பார்த்தா இல்லைங்க, இது சொல்லுவாங்க ஃபுட் பாய்சன். அதுதான் இன்னைக்கு நாங்க இருந்தோம்னா நாளைக்கு கடை ரெடி ஆயிடும். பெரிய அளவு ரெடி ஆகுதுன்னா நாளைக்கு கடை இல்லை, பெரிய அளவு ரெடி ஆகுது. உங்களுக்கு சட்டி எங்க ஃபோன் பண்றேன். வேணாம் இருக்கு. என்னென்ன பண்ற? மீனுக்கு ட்ரெஸ் போட்டு விடுறாரு. இல்லங்க, எல்லா வீடும் இந்த பீஸ் போட்டு உள்ள வந்து பக்கத்துல வைப்பாங்க. இல்லங்க, சொரிய வைக்க மாட்டாங்க. வேக வைக்கிறதுக்கு முன்னாடி சொரிய பாயலங்க. இதுவாது பரவாயில்லங்க, இதுக்கு மேலதான் வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நாங்க மசால் பொடி போட போது உள்ள சொரிய வைக்கிறாரு மீன் பாடிக்குள்ள. வீடியோல அப்படிதாங்க பீஸ் போட்டு சொரிய வைப்பாங்க. நான் உள்ள முட்டை இருக்குன்னு நினைச்சு எடுத்து பார்த்தேன். உள்ள இருந்து வந்தது எனக்கு இந்த தோல் தான் வந்துச்சு, முட்டை வரல. இதோட வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம். சரி, 2 கொடுத்துருங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நல்லா இருந்தா நல்லா இருக்கும், இல்லை அப்படின்னா இந்த முள்ளு மாதிரி அதான் எப்பயும் போல நீங்கள் சமைக்க வேண்டாம்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு ஆர்வமாக இருக்குது சமைக்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு சமைச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வருது அப்படி பண்ணிக்கோங்க. எங்களை பார்த்து பண்ணாதீங்க, அதுதான் ஹைலைட்டு. எங்களை பார்த்து பண்ணிடாதீங்க, உங்களுக்கு எப்படி வருதோ அதை நீங்கள் பார்த்து பண்ணுங்க. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. A few moments later. தண்ணி போங்க, வாட்டுக்கு வந்துருச்சுங்க. இருங்க ப்ரோக்ராம் ஆர்கா போட்டது நீங்க நானா போட்டேன். ஐயா, நான் ப்ரோக்ராம் போட்டது, நான் இந்த ப்ரோக்ராம் யாரு
ஐயா மீன் வறுக்குன்னு புறான போட்டது நீங்க தாங்க. மீன் எல்லாம் வறுத்தது ரைட்டு தான். மீன் தள்ளியாக்குறது யாரு? தள்ளியே விடுங்க. சுத்தி நடக்கிற புத்தரே பாருங்க. மிஸ்டர் கேமராமேன் இப்போ அவார்டுங்க. அவார்டு கொடுங்க. வாய்ப்பு இல்லை. ஆடியன்ஸ் ரசிக்கிறதுக்கு வந்து மழையை கொடுக்காதீங்க. இதெல்லாம் டைம் வந்துங்க. இதெல்லாத்தையும் மியூசிக்ல போட்டுருவோம். பாதி கட் பண்ணி. இது ரெக்கார்டா? ஆஹா அந்த கேமரா திருப்பி இருக்கு. கேமரா திருப்பி இருக்கு. மழை வேண்டிட்டு இருக்கேன். அதாவது ஆயக்கலை தெரிஞ்ச 64 ஆயக்கலை 64 நான் ஒரு மைண்ட் மழை ஆயக்கலை தெரிஞ்ச போதி திருமாற வம்சம் படம்